வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 28, 2025. இன்னும் கொஞ்ச நாள்ல புத்தாண்டு வரப்போகுது. இந்த நேரத்துல ஒரு சுவாரஸ்யமான வானிலை ஆய்வு நம்ம கண்ணில பட்டுச்சு. இந்த டைம்ல மழை வருமா வராதா அவ்வளவுதான் யோசிப்போம். ஆனா இந்த ஆய்வு அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. அதாவது இந்த புத்தாண்டு மழைங்கிறது ஜனவரி மாசத்துக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி தெரியுது. வடகிழக்கு பருவமழை முடியிற விதம் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் புத்தாண்டு மழை பத்தின ஒரு ஃபோர்காஸ்ட் மட்டும் இல்ல. வரப்போற ஜனவரி மாசம் மொத்தமா எப்படி மாறப்போகுதுங்கிறதுக்கான முதல் அறிகுறி இது. நாம இத பார்க்கும்போது டிசம்பர் 31 ஜனவரி 1 மழை பெய்யுமான்னு மட்டும் கேட்காம, ஏன் இந்த மழை வருது, அதோட தன்மை ஏன் வித்தியாசமா இருக்கு, இது ஜனவரி மாசம் முழுக்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி கேட்கறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். சூப்பர். அப்போ வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கேள்வி, புத்தாண்டு கொண்டாட்டப்போ என்ன நடக்கும்? ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை நோக்கி வருதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. பொதுவா தாழ்வு நிலைன்னு சொன்னாலே புயல், கனமழைன்னு ஒரு பயம் வருமே, இதுவும் அந்த மாதிரியா? இல்ல, அங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா ஒரு தாழ்வு நிலை உருவானா அது வலுப்பெற்று புயலாகி எங்கேயாச்சும் கரைய கடக்கும். ஆனா இந்த அமைப்பு அப்படி வேலை செய்யல. இது இலங்கைய நோக்கி மெதுவா நகர்ந்து தமிழ்நாட்டுக்கு நேரடியா வராம ஈரப்பதத்தை மட்டும் நம்ம பக்கம் தள்ளி விடுது. ஓ, அப்படியா? ஆமா, ஒரு பெரிய பைப்ல இருந்து தண்ணிய திருப்பி விடுற மாதிரி ஈரப்பதத்தை மட்டும் நம்ம பக்கம் அனுப்புது. அதனாலதான் மழையோட தன்மையும் அது பெய்யற இடங்களும் வழக்கமான புயல் காலத்துல இருந்து ரொம்பவே மாறுபடுது. ஓகே ஓகே. அப்போ இது ஈரப்பதத்தை அனுப்புற ஒரு சிஸ்டம், கரைய கடக்கிற சிஸ்டம் இல்ல. சரி, இந்த ஈரப்பதம் எப்ப மழையா மாறும்? ஒரு டைம்லைன் படி பார்த்தா எப்ப கொடைய தேடணும்? இதோட நகர்வு ரொம்ப படிப்படியா இருக்கு. இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 29, மேகமூட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆனா பெருசா மழை இருக்காது. டிசம்பர் 30ஆம் தேதி தமிழ்நாட்டுல அங்கங்க சில தூறல்கள் இருக்கலாம். ஆனா இலங்கையில மிதமான மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு முக்கியமான நாள். நமக்கு முக்கியமான நாள் டிசம்பர் 31 தான். இந்த ஆய்வுப்படி 30ஆம் தேதி நைட் முடிஞ்சு 31ஆம் தேதி காலையில ஒரு 10 மணிக்குள்ள டெல்டா மாவட்டங்கள்லயும் அது ஒட்டின கடலோர பகுதிகள்லயும் மழை ஸ்டார்ட் ஆயிடும். சரி, 31ஆம் தேதி மழை ஆரம்பிக்குது. ஜனவரி 1 புத்தாண்டு அன்னைக்கு எப்படி இருக்கும்? மாவட்டங்கள் வரைக்குமே நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஜான்வரி 2ஆம் தேதியும் மழை தொடரும். ஆனா அதோட ஃபோக்கஸ் முக்கியமா தென் மாவட்டங்கள், அப்புறம் கேரள எல்லையோர மேற்கு மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கும். சுருக்கமா சொன்னா இது ஒரு 3 நாள் நிகழ்வு. இந்த ஆய்வுல மாவட்டங்கள் வாரியா ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. அத பார்த்தா தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவுக்கும் நல்ல மழை, சென்னை மாதிரி வட மாவட்டங்களுக்கு லேசான மழைன்னு தெரியுது. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ஈரோடு, கோயம்புத்தூர் மாதிரி உள் மாவட்டங்கள் வரைக்கும் மழை போகும்னு சொல்றதுதான். பொதுவா வங்கக்கடல்ல உருவாகிறது கடலோரத்தோட நின்னுடுமே, இந்த தடவை ஏன் இவ்வளவு உள்ள போகுது? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் இந்த மழையோட அந்த தனித்துவமான தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆய்வுல வெப்பச்சலன இடிமழைன்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது கடல்ல இருந்து மொத்தமா வர்ற மழை இல்ல. ஒரு நிமிஷம், இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப பகல் நேரத்துல தரைப்பகுதி நல்ல சூடாகுது இல்லையா? அந்த சூடான காத்து மேல எழும்புது. அதே நேரத்துல வங்கக்கடல்ல இருந்து குளிர்ச்சியான ஈரப்பதம் நிறைஞ்ச காத்து தரைப்பகுதியை நோக்கி வருது. சரி. இந்த 2 காத்தும் ஒன்னோடு ஒன்னு மோதும்போது, அதாவது சூடான காத்தும் குளிர்காத்தும் சந்திக்கும் போது திடீர்னு மேகங்கள் உருவாகி மழையா பெய்யுது. அதனாலதான் இது ஒரு பாப்அப் நிகழ்வு மாதிரி திடீர்னு உருவாகி மழை பெய்யுது. இது ஒரு பெரிய புயல் மாதிரி நகர்ந்து வர்றதில்ல. இந்த செயல்முறை நடக்கிறதால தான் மழை உள் மாவட்டங்கள் வரைக்கும் போக முடியுது. அட, இது ரொம்ப தெளிவான விளக்கம். அப்போ புத்தாண்டன்னைக்கு மதியம் 2 மணிக்கு வானம் தெளிவா இருக்குன்னு ஏமாந்துடக்கூடாது. சாயங்காலம் திடீர்னு மழை வரலாம். இது ஒரு கிளாசிக் ட்ராப் மாதிரி தெரியுதே. சரி, மழைய தவிர வேற என்ன எதிர்பார்க்கணும்? ஆய்வுல கடுமையான புழுக்கம், உப்புத்தம், வியர்வைனுலாம் வார்த்தைகள் இருக்கு. மேகமூட்டமா இருந்தா குளிர்ச்சியா தானே இருக்கணும். பொதுவா நாம அப்படிதான் நினைப்போம். ஆனா இங்கதான் வானிலை நம்மள ஆச்சரியப்படுத்துது. டிசம்பர் 31ல இருந்து ஜனவரி 3 வரைக்கும் வானத்துல மேகம் இருந்தாலும் குளிர் இருக்காது. அதுக்கு பதிலா காத்துல ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால கடுமையான புழுக்கம் இருக்கும். அப்படின்னா ஃபேன் காத்துல நின்னா கூட வேர்க்கிற அந்த ஃபீலிங்கா? அதுதான். காத்துல ஏற்கனவே ஈரப்பதம் ஃபுல்லா இருக்கறதால நம்ம உடம்புல இருந்து வர்ற வேர்வை சீக்கிரம் ஆவியாகாது.
அது நம்ம உடம்புலயே தங்கி ஒரு மாதிரி பிசுபிசுப்பான உணர்வை கொடுக்கும். அதனால தான் அத உப்புத்தம் வியர்வைன்னு சொல்றாரு. அதனால உங்க புத்தாண்டு கொண்டாட்ட திட்டங்கள்ல ஸ்வெட்டருக்கு பதிலா கொஞ்சம் லேசான ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இது ஒரு பயனுள்ள ஆடை குறிப்பு. ஆக புத்தாண்டு கொண்டாட்டம் கொஞ்சம் ஈரமா அதிக புழுக்கமா இருக்க போகுது. சரி, இந்த 3 நாள் நிகழ்வு முடிஞ்சதும் கதை முடிஞ்சுதா இல்ல ஜனவரியிலேயே இதுக்கு தொடர்ச்சி இருக்கா? இல்ல கதை இங்கிருந்து தான் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இந்த புத்தாண்டு மழைங்கிறது ஒரு பெரிய சீரீஸோட முதல் எபிசோட் மட்டும்தான். இந்த ஆய்வு ரொம்ப தெளிவா ஜனவரியிலயும் மழை தொடரும்னு சொல்லுது. ஜனவரி 2ஆம் தேதி இது முடிஞ்சதும் ஒரு சில நாள் கேப் இருக்கும். அப்புறம் ஜனவரி 5ஆம் தேதி வாக்குல வங்கக்கடல்ல இன்னொரு நிகழ்வு உருவாகும். மறுபடியுமா? அதுவும் இந்த புத்தாண்டு நிகழ்வு மாதிரியே இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? இந்த தடவு வர்றது புத்தாண்டு நிகழ்வை விட கொஞ்சம் வலுவா இருக்கலான்னு ஒரு குறிப்பு இருக்கு இந்த ஆய்வுல. அது முதல்ல இலங்கைக்கு போய் அங்க மழையை கொடுத்துட்டு ஜான்வரி 6ஆம் தேதி வாக்குல தமிழ்நாட்டுக்கு மழையை கொண்டு வரும். இந்த மழை ஜான்வரி 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 2 நாள் நீடிக்கலாம். அதாவது ஜான்வரி முதல் வாரத்திலேயே நமக்கு இன்னொரு ரவுண்டு மழை காத்துட்டு இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு நேயரா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ஆய்வை வழங்குறவரு இதுக்கு முன்னாடி வந்த 2 நிகழ்வு எதிர்பார்த்த மழையை கொடுக்கலன்னு அவரே ஒத்துக்கிறாரு. மழையை காணும்னு மக்கள் கேட்கறதையும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த தடவை அவர் சொல்றத நாம ஏன் நம்பணும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. அந்த முன்னறிவிப்பாளரோட வெளிப்படைத்தன்மை தான் இந்த ஆய்வோட ஒரு பெரிய பலம். அவர் தப்ப மறைக்கல. ஆமா, போன 2 தடவை ஏமாத்துச்சுன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இந்த தடவை ஏன் வித்தியாசமானதுன்னும் விளக்குறாரு. போன தடவையெல்லாம் மழை வர்ற தேதி தள்ளி போச்சு. ஆனா இந்த தடவை டிசம்பர் 31, ஜனவரி 1 தேதிகள்ல நிகழ்வு நடக்கிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப வலுவா இருக்குன்னு அவர் சொல்றாரு. நாம கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறி டிசம்பர் 30. அன்னைக்கு தமிழ்நாட்டுல மேகமூட்டம் அதிகமாகி தூறல் ஆரம்பிச்சா அடுத்த நாள் மழை வர்றது கிட்டத்தட்ட உறப்பாயிடும்னு நாம எடுத்துக்கலாம். அந்த வெளிப்படைத்தன்மை ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. சரி, ஜனவரி 5 நிகழ்வை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? பொங்கல் பண்டிகையை நெருங்கும்போது வானிலை எப்படி இருக்கும்? ஆமா, அத பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. பொங்கலுக்கு முன்னாடியோ இல்ல பொங்கல் சமயத்திலயோ இன்னொரு மழை நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்காம். ஆனா அது ஜனவரி 5 நிகழ்வு மாதிரி அவ்வளோ வலுவா இருக்காதுன்னு இப்போதைய கணிப்பு சொல்லுது. சோ ஜனவரி மாசம் முழுக்க அப்பப்போ மழை வந்துட்டு போற ஒரு மாதமா இருக்க போகுது. ஆக நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு தனி மழை நிகழ்வே இல்ல. இது வடகிழக்கு பருவமழையோட முடிவுல நடக்கிற ஒரு தொடர் நிகழ்வுகளோட சங்கிலி. இந்த எல்லா நிகழ்வுக்கும் பொதுவான காரணம் ஏதாவது இருக்கா? ஏன் திடீர்னு ஜனவரியில் இவ்வளவு மழைக்கு வாய்ப்பு வருது? அங்கதான் நாம இந்த ஆய்வோட மைய புள்ளிக்கு வர்றோம். எங்கிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். இந்த புத்தாண்டு மழை, ஜனவரி 5 நிகழ்வு, பொங்கல் மழை இதெல்லாமே ஒரு பெரிய வானிலை அமைப்புல நடக்கிற மறுசீரமைப்போட அறிகுறிகள். இந்த ஆய்வுல சொல்ற மாதிரி காத்து வீசுற திசையிலையும் வெப்பநிலை இயக்கவியல்லையும் ஒரு அடிப்படை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? பொதுவா இந்த நேரத்துல குளிர்காத்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வீசும். ஆனா இப்போ அரபிக்கடல்ல இருந்து வர்ற காத்து இந்திய பெருங்கடலுக்கு போற பாதையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல தரைப்பகுதியில வெப்பம் அதிகமாகுது. இந்த 2 காரணிகளும் சேர்ந்து வங்கக்கடல்ல ஈரப்பதம் தொடர்ந்து உருவாகிறதுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்துது. அதனால நாம பாக்குறது வெறும் மழைய மட்டுமில்ல, ஒரு பெரிய வானிலை அமைப்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு செயல்முறைய. இந்த புத்தாண்டு மழை அந்த மாற்றத்தோட முதல் தெளிவான வெளிப்பாடு. இது ரொம்ப ஆழமான பார்வை. ஆக சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாடோட தெற்கு, டெல்டா, மேற்கு பகுதிகளுக்கு ஒரு ஈரமான புழுக்கமான புத்தாண்டு காத்துட்டு இருக்கு. வட மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க லேசான தூறலை எதிர்பார்க்கலாம். ஆனா முக்கியமா இது ஒரு வழக்கமான புயல் இல்ல, வெப்பமும் குளிர்காத்தும் சந்திக்கிறதால வர்ற ஒரு வெப்பச்சலன மழை. அது மட்டும் இல்லாம இது ஜான்வரி முழுக்க தொடரக்கூடிய மழை நிகழ்வுகளோட ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இந்த உணமடி மழைங்கிறது ஒரு நீண்டகால வானிலை மாற்றத்தோட ஒரு சின்ன துளிதான். வரப்போற நாட்கள்ல வானிலை முன்னறிவிப்பை பார்க்கும்போது மழை வருமா வராதான்னு மட்டும் பார்க்காம ஏன் இந்த மாற்றம் நடக்குது, காத்தோட திசை எங்க மாறுதுன்னு கவனிச்சீங்கன்னா நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். அருமை. இறுதியா உங்களுக்கும் ஒரு சிந்தனை. இந்த ஆய்வுல முன்னறிவிப்பாளர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றாரு. கடல் வரைபடங்கள்ல
அதாவது சேட்டலைட் படங்கள்ல பார்க்கும்போது இந்த நிகழ்வுகள் பயங்கரமா தெரியுதான், ஆனா அது கரைக்கு பக்கத்துல வரும்போது கணிசமா வலு குறைஞ்சிடுதான். மாறி வரும் இந்த காலநிலையில கணினி மாடல்களுக்கும் நிஜத்துல நடக்கிறதுக்கும் நடுவுல இந்த இடைவெளி அதிகமாயிட்டே வருதாம். கடல்ல வலுவா தெரியிற ஒரு அமைப்போட உண்மையான தீவிரத்தை அது கரையை தொடுற வரைக்கும் கணிக்கிறது கஷ்டமா இருக்கிறது தான் நம்ம வானிலை முன்னறிவிப்புகளோட புதிய இயல்பா மாறப்போதா? இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.